ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ரெசிபீஸ் பார்க்கலாம். சூப்பரான மில்லட்ஸில் இட்லி, தோசை, அப்புறமா ஆப்பம், ப்ளஸ் இதுக்கான சைடிஷ் ரொம்ப யம்மியான ஒரு கடப்பா, கும்பகோணம் கடப்பாவும் பார்க்கலாம். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ பாருங்கள், ரெசிபியோடது பார்க்கலாம். ஆப்பமோட ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வந்து மில்லட்ஸ் இட்லிக்கு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் எப்போயும் இப்படி தான் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா 3 கப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3 கப்பு இட்லி ரைஸு, அப்புறமா 2 கப்பு பார்த்திங்கன்னா என்னென்ன மில்லட்ஸ் இருக்குதோ அதெல்லாமே நான் சேர்த்திக்குவேன். அந்த மாதிரி சேர்த்திட்டு இதை வந்து நைட்டே ஊற வச்சுருவேன். கூட ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா அவல் எடுத்துக்குவேன். அதையும் நல்லா ஊற வச்சுக்குவேன். நான் வந்து கொஞ்சம் உளுந்து வந்து 2 கிளாஸ் அளவுக்கு நான் எடுப்பேன். ஏன்னா உளுந்து வந்து அவ்வளோ நல்லது. நம்ம உளுந்தை வந்து கம்மி பண்ணி போட வேண்டாம். அப்போ தான் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளஃபியாக, சாஃப்டாக, சூப்பராக கிடைக்கும். இதை வந்து நைட்டே வந்து நம்ம ஊற வச்சிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயமும் போட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் சூப்பராக நம்ம அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலையாக எல்லா வேலையும் நம்ம முடிச்சுக்கலாம். ஆப்பத்தோட மாவு பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மில்லட்ஸ் இட்லிக்கான மாவு தான் அரைக்க போகிறோம். நான் எப்படி அரைப்பேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டுருவேன். உளுந்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா அது நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்ச மில்லட்ஸும் அதுக்கப்புறமா அரிசி எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்காவே நான் போட்டு அரைச்சி எடுத்துருவேன். அதனால தான் சொல்கிறேன், உளுந்து வந்து ஜாஸ்தியாக போட்டோம் அப்படின்னா உளுந்து ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ உளுந்து வந்து நான் எப்போயுமே ஆர்டினரி இட்லிக்கு கூட நான் வந்து ஜாஸ்தியாக தான் நான் 2 கப்பு தான் போடுவேன். 5 கிளாஸ் அரிசி அந்த மாதிரி தான் போடுவேன். இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாலே பாருங்கள், நமக்கு வந்து நல்லா பொங்கி கொடுத்துரும். நல்லா சூப்பராக வந்துடும். இட்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கடப்பா ரெசிபி பார்க்கலாம். கும்பகோணம் கடப்பாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குது. 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, பொட்டேட்டோ இதுக்கு ரொம்ப மஸ்ட்டு, அதனால் ஒரு 3 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பீன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி இருந்தாலும் போடலாம், என்கிட்ட இல்லை. அதனால் நான் வந்து பீன்ஸு, கேரட்டும் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்பெல்லாம் கழுவி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு இந்த 3 பொட்டேட்டோவும் இதில் போட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுதே நான் போட்டிருக்கேன். வேணா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பூண்டு கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்புறமா இதில் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, அப்புறமா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் பொரிச்சக்கல்ல பார்த்திங்கன்னா இது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். அது போட்டால் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் முழுசாக தான் எடுத்திருக்கேன், சிரவை போடல. இதை வந்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது கூட காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான், வேறு எந்த காரமும் கிடையாது. அதனால் வந்து நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நம்ம இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். அதில் நம்ம வந்து ஹோல் கரம் மசாலாவை பார்த்திங்கன்னா 2 பே லீஃப் போட்டுக்கலாம். அப்புறமா சின்ன துண்டு பட்டை 2 போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 லவங்கம், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது கூடவே நம்ம ஆனியனும் சேர்த்து போட்டுக்கலாம். 2 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சது நீட்ட வாக்கில், அதையும் இதில் போட்டுடலாம். கூடவே இந்த 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கூட கொஞ்சம் கறி லீவ்ஸும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போடலாம். அப்போ தான் வந்து நமக்கு அது சீக்கிரமாக நமக்கு வதங்கும். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சது இதை நம்ம சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதுவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுக்கலாம். கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் போட்டு தான் வந்து பருப்பெல்லாம் வேக வச்சுருக்கோம். வெஜிடபிள்ஸ் சேர்த்திடலாம். பீன்ஸு, அப்புறமா பார்த்திங்கன்னா கேரட்,
கொஞ்சம் லோ ஃப்ளேமில் போட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஒரு சின்ன மூடி போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். நல்லா நம்ம பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து இதை மட்டும் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். பொட்டேட்டோவும் ஈஸியான வேலை. நம்ம இது தனித்தனியாக நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னா அதுக்கான டைமும் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை வந்து ஒரு 4-5 நம்ம வந்து உடச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த உடைச்ச அந்த பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம இந்த வெஜிடபிள்ஸில் சேர்த்திடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் மசாலா இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்திடலாம். தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம். தானிய இட்லி தான் இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். கடப்பாக்கு செமையாக இருக்கும் இட்லி. அதனால் இப்போ வந்து இது ஒரு 7 மினிட்ஸ் வெந்தது அப்படின்னா அதுக்குள்ளே நமக்கு கடப்பாவும் ரெடி ஆகிடும். இட்லி ஆகுறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். ரொம்ப ஈஸி இது ஃபிக்ஸ் பண்ணுறது கூட. பார்த்திங்கன்னா நம்ம மேலெல்லாம் தண்ணி தெறிக்காமல் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. கடப்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் தூவிட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லாவே குக் ஆகிருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம சூப்பரான ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஓட்டை ஓட்டையாக அழகாக வந்திருக்குன்னு. வெளியிலலாம் இங்கெல்லாம் கிறிஸ்பியாக இருக்குது. உள்ள நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி. நம்ம மில்லட்ஸ் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட நம்ம வந்து கும்பகோணம் கடப்பா ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ யம்மியாக இருக்கும். இந்த கும்பகோணம் கடப்பா பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கும்பகோணம் கடப்பாவும் அப்புறமா பார்த்திங்கன்னா சிறுதானிய இட்லி ஆப்பம் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.